வாழ்க்கையில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு தோணும், எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு கோவம் ஒன்று இருக்குது. அந்த கோவத்தை விடாத வரைக்கும் நம்ம லைஃப் எப்பயுமே நல்லா இருக்காது. ஏன்னா யாருக்கு வேணாலும் கோவம் வருங்க. ஆனால் பொறுமையும் நிதானமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும், வர மாதிரி. அந்த பொறுமை இருந்துருச்சு அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாத்தையுமே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். கோவம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளால் நிம்மதியாக வாழவும் முடியாது, எதை பற்றியும் யோசிக்கவும் முடியாது. அந்த கோவத்தை விட்டுடுங்க. அது உங்கள் மேலே இருந்தாலும் சரி, யார் மேலே இருந்தாலும் சரி. பின்னாடி பேசுகிற எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்க அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்கோங்க, அதனால தான் அவங்க பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம மனசு தோணிடுச்சு, அதுக்காக உழைக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். பிறகு எதுக்கு நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கணும்? ஸோ தேவையே இல்லை. கோவத்தெல்லாம் விட்டுட்டு நிதானமாக யோசிங்க. உங்களுக்கான பாதை ரெடியாக இருக்குது. போகிறதும் போகாததும் உங்கள் கையில் தான் இருக்குது.